ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா செண்டு மல்லியில எப்படி மாலை ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். மாலை ரெடி பண்றதுக்காக அதோட காம்பை பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பூக்களோட காம்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வட மாநிலத்து பக்கம்லாம் இந்த பூ தான் பாத்தீங்கன்னா எல்லா விசேஷங்களுக்குமே பயன்படுத்துவாங்க. கல்யாண மாலை முதற்கொண்டு எல்லா விசேஷங்களுக்கும், சாமிக்கு, பூஜைக்கு எல்லாத்துக்குமே இதுதான் பயன்படுத்துறாங்க. நார்மல் சைஸ் ஊசியில ரெட்டையா நல்லா ஸ்ட்ராங்கான நூலா போட்டு எடுத்துக்காங்க. போட்டு எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு செண்டு மல்லியா எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பூ கோர்த்துட்டு பின்னாடி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுறலாம். அந்த நூல் வந்துட்டு முடி போடுறதுக்கு அந்த மாதிரி நூல் விடும்போது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணா இந்த மாதிரி மோதிட்டு இருக்கிற மாதிரி கோர்த்துக்காங்க, எங்கேயும் கேப் இல்லாம. அடுத்தடுத்த பூ பாருங்க, இதே மாதிரியே கோர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம மாலை ரெடி பண்ணும்போது மாலையோட முன்னாடியும் பின்னாடியும் நூல் விட்டுறணும். அப்பதான் முடி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுலயே ஆரஞ்சு கலரும் இருக்கு. ஆரஞ்சு கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்லோ கலரே யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இடையில நான் வந்து இன்னைக்கு துளசி கோர்த்துக்கு போறேன். பாருங்க, இந்த மாதிரி துளசி வந்து நம்மளோட விரல் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரா பார்த்து கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி துளசி கோர்க்கறதுனாலும் கோர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மருவு, மறிக்குழுந்து, வேப்ப இலை, இந்த மாதிரி இலைகள் கூட நம்மளுக்கு எந்த இலைகள் ரொம்ப ஈஸியா கிடைக்குதோ அந்த இலைகள் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். துளசிலாம் ரொம்ப அதிகமா கோர்க்கணுங்கிறது இல்ல, அந்த பச்சை கலருக்காக கம்மியான அளவு கோர்த்து இந்த மாதிரி நூல்ல நகர்த்திக்கலாம். அடுத்து ரெட் கலர் ரோஸ் கோர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குட்டி ரோஸே கோர்த்துக்கலாம். ரவுண்டா 5 ரோஸ் வர மாதிரி கோர்த்துக்காங்க, எங்கேயும் கேப் இல்லாம ஒன்னும் பக்கத்துல ஒண்ணு வர மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாவே கோர்த்துக்கலாம். செண்டு மல்லியோட ரவுண்ட் சைஸுக்கு வர மாதிரி கோர்த்துக்காங்க. 5 பூ கோர்த்தமா செண்டு மல்லியோட ரவுண்ட் சைஸ்க்கு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி 2 லேயர் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 லேயர் கோர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு துளசி கோர்த்துக்கலாம். துளசி கோர்த்துட்டு மறுபடியும் செண்டு மல்லி கோர்த்துக்கலாம். பாருங்க, முன்னாடி கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒண்ணு மேல ஒண்ணா இந்த மாதிரி ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்த வேண்டாம். சும்மா லைட்டா ஒரு பூவோட இன்னொரு பூ மோதிக்கிட்டு இருந்தாவே போதும், கேப் இல்லாம. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பூ கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமா திருப்பி வச்சுக்காங்க. அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்றதுக்காக அதே ஊசியில ரெட்டையா நூல் போட்டுக்கலாம். நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு துளசியோட காம்போ இல்ல ரோஸோட காம்போ இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிட்டு அதை ஊசியில கோர்த்து இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி சென்டரா பார்த்து கோர்த்து இந்த இடத்துல நாட்டு மாதிரி போட்டுக்காங்க. நல்லா 2 முடி 3 முடி நல்லா இறுக்கமா போட்டுக்காங்க. இந்த இடத்துல இறுக்கமா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். இந்த மெத்தட்ல ஊசியில கோர்த்து வேணாலும் முடி மாதிரி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதாரணமா அந்த காம்பை வச்சுட்டு நம்ம பூ கட்டுற மெத்தட்ல வேணாலும் 2 நாட்டு நல்லா இறுக்கமா போட்டுக்காங்க. போட்டுட்டு அடுத்து துளசி கோர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம மாலையில கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலயும் துளசி கோர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் இலை வர மாதிரி இந்த மாதிரி ரவுண்டா கோர்த்துக்கங்க. கோர்த்துட்டு நூல்ல நகர்த்திக்கலாம். கொஞ்சம் மொத்தமான அளவே கோர்த்துக்கலாம். அடுத்து ரோஸ் கோர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம மாலையில வந்து ரோஸோட காம்பு கிட்ட கிட்ட வர மாதிரி கோர்த்தோம். ரவுண்டுக்கு 5 ரோஸ் வர மாதிரி. இது வந்து ரவுண்டுக்கு 7 ரோஸ் 6 ரோஸ் இந்த மாதிரி வர மாதிரி நல்லா பெரிய ரவுண்டா கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்னும் பக்கத்துல ஒண்ணு வர மாதிரியே கோர்த்துக்காங்க. ஆப்போசிட்டா கோர்த்தமா அன்ஈவனா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒன்னும் பக்கத்துல ஒண்ணு வர மாதிரி கோர்த்தமா நல்லா ரவுண்டா அழகா இருக்கும். கோர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் துளசி கோர்த்துக்காங்க. துளசி கோர்த்துட்டு மறுபடியும் ரோஸ் பாருங்க, நல்லா கிட்ட கிட்ட வச்சு கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 3 ரோஸ் 4 ரோஸ் வர மாதிரி இந்த மாதிரி கிட்ட கிட்ட வச்சு கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி கோர்த்து நம்ம நூல்ல நகர்த்திக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நூல்ல நகர்த்திக்கலாம். மறுபடியும் ரோஸோட காம்பு வந்து நல்லா ஒட்டி கட் பண்ணிருங்க. நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ரோஸா இருக்கிறதா எடுத்துக்கங்க. இந்த இடத்துல காம்பை ஒட்டி கட் பண்ணிட்டு ஊசியில மேல பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க. ஒவ்வொரு பூ அந்த மாதிரி 3 பூ கோர்த்துக்கலாம். பாருங்க, 3 பூ கோர்த்துக்கங்க. இந்த மாலையோட நீளத்துக்கு 3 பூ கோர்த்தமாவே கரெக்டா இருக்கும். மாலை இன்னும் நல்லா நீளமா பெரிய மாலையா ரெடி பண்றீங்கன்னா 4 பூ 5 பூ கூட கோர்த்துக்கலாம். துளசி வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாருங்க, கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்பதான் முடி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து மாலையை பாருங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுக்காங்க. இந்த மாதிரி 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுட்டு அதே நூல்லயே நம்ம குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, அதே நூல்லயே இந்த மாதிரி பாருங்க குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இறுக்கமா ஜாயின் பண்ணிக்காங்க, இல்லைன்னா கேப் விழுந்துரும். நல்லா இறுக்கமா இந்த இடத்துலயும் 3 முடிச்சு 4 முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். நூலை ரொம்ப ஒட்டி கட் பண்ணாம கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்காங்க. அடுத்து மாலையோட கழுத்து பகுதியில முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல முடிச்சு போடுறது வந்து ரொம்ப ஒட்டி முடிச்சு போட்டதுனால போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லா நூல் விட்டு நல்லா நம்மளுக்கு மாலை நல்லா நீளமா வேணும் அப்படின்னா நூல் விட்டு முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா பூ மாலை ரெடி ஆயிடுச்சு.